ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 99 சான்றாண்மை 987வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இதே இந்த குறட்பாவை போன்று ஏற்கனவே ஒரு குறட்பாவை சொல்லியிருக்கின்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்று 32வது அதிகாரத்திலே இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்திலே சொல்லியிருக்கின்றார். நமக்கு துன்பம் செய்கிறார் ஒருவர் என்றால் அவருக்கு நாம் திரும்ப அவருக்கு ஒரு துன்பத்தை நாம் செய்யக்கூடாது. அவர் செய்த துன்பத்தை, அவர் செய்த தவறை, அவர் நமக்கு செய்த தீமையை நாம் மறந்துவிட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு நன்மையை அவருக்கு செய்ய வேண்டும். திரும்ப அவர் செய்த அதே தவறை நாம் செய்து அவர் மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. அவர் துன்பம் செய்தால் நாமும் துன்பம் செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த குறட்பாவிலே சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்லுகின்றார் என்றால், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. ஒரு சான்றோன் என்று சொல்லுகின்றார். எல்லா குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கின்றது அவருக்கு. ஆனால் ஒருவன் இவரை அடித்து விடுகிறான், இவருக்கு ஏதோ ஒரு துன்பம் செய்கின்றான், மனம் கலங்கு என்ற அளவுக்கு, மனம் புண்படும் அளவுக்கு ஏதோ ஒரு தவறு செய்கின்றான். ஏன் உடலிலே காயம் பட்டு ரத்தம் கொட்டுகின்ற அளவுக்கு கூட தீமை செய்கின்றான், ஒரு தீய செயலை செய்கின்றான், அடித்தே விடுகின்றான். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அவன் நம்மை இந்த அளவுக்கு துன்பப்படுத்தியிருக்கிறான், நாமும் அதே போல் அவனுக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு துன்பத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் செய்கின்றவர் பெருமைக்குரியவர் அல்ல, பாராட்டுக்குரியவர் அல்ல, சான்றோன் அல்ல, பெரியவர் அல்ல, சிறப்புக்குரியவர் அல்ல. அவருக்கு அவர் செய்த தீமையை பொறுத்து கொண்டு அவருக்கு ஏதாகிலும் ஒரு நன்மையை நாம் செய்துவிட வேண்டும். அவரே வெட்கப்படுகின்ற அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேறொரு குறளிலே சொன்னதைப் போல இந்த குறட்பாவிலும் சான்றோர்களுக்கு இது அதே அறிவுரை சொல்லுகின்றார். சாதாரண மக்களுக்கே அப்படி சொன்னவர் இப்பொழுது சான்றோனுக்கு இந்த புத்திமதி சொல்கின்றார். நீ சான்றோன் என்றாலும் கூட, நீ மிகப்பெரிய மனிதன் என்றாலும் கூட, அறிவிலும் ஆற்றலிலும் உயர்ந்தவன் என்றாலும் கூட, நீயும் இதை கடைப்பிடிக்க வேண்டும். இந்த கருத்து என்ன கருத்து? ஒருவன் தவறு செய்தால், தீங்கு செய்தால் திருப்பி அவனுக்கு தீமை செய்யக்கூடாது. அவனுக்கு ஒரு நன்மையை செய்து அவனிடத்திலிருந்து பாராட்டை பெற வேண்டும். அவன் மனதை திருத்த வேண்டும். ஒருவனை திருத்துவதற்கு வழி என்னவென்றால், அவன் தவறு செய்தவனுக்கு மீண்டும் ஒரு தவறு செய்வது என்பது அவனை திருத்துவதற்கு ஆன வழி அல்ல. அவனுக்கு ஒரு நன்மை செய்கின்ற பொழுதுதான் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் உள்ளத்தளவிலே யோசிப்பான், சிந்திப்பான், தூக்கம் வராது. தூக்கத்தை கலைத்துவிடும் இந்த செயல்பாடு. ஆஹா, அவரை நாம் அடித்தோம், இரத்தமே கொட்டியது, ஆனாலும் நமக்கு எந்தவித, அவர் நினைத்திருந்தால் நம்மை காவல்துறையிடம் ஒப்படைத்து நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம், நம்மை அடி என்று அடி வாங்கி வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை, மாறாக நமக்கு நன்மை செய்திருக்கிறார். மிகப்பெரிய மனிதர், சான்றோன் என்று அவனே மனம் திருந்தி இனிமேல் இப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடாது என்று திருந்துவான். ஆக சான்றோனாக இருந்தாலும் கூட, ஒரு பெரிய மனிதராக இருந்தாலும் கூட, அறிவிலும் ஆற்றலிலும் அன்பு, அறிவு, கண்ணோட்டம், வாய்மை, ஒப்புரவு எல்லா பண்புகளிலும் நிறைந்தவராக இருந்தாலும் கூட திருப்பி தீமை செய்தவனுக்கு திருப்பி தீமை செய்யக்கூடாது. நீ சான்றோனாக இருந்தாலும் அந்த தவறை செய்யக்கூடாது, நன்மைதான் செய்ய வேண்டும். தீமை செய்தவனுக்கு நன்மைதான் செய்ய வேண்டும் என்றது உறுதியாக இந்த குறட்பாவிலும் அதே கருத்தை தான் இங்கே சொல்லுகின்றார். ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கு 32வது அதிகாரத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார், 99வது அதிகாரத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட, ஏனென்றால் மிக இன்றியமையாத கருத்து, அதை பல இடங்களில் வலியுறுத்துகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.